ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொடி தோசை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தோசை தவா வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிடுச்சு தோசை தவா. சின்னதாக ஊற்றிக்கலாம். குட்டி குட்டியாக ஊற்றணும். மினி இட்லி செய்வாங்கள்ல, நம்ம வந்து மினி தோசை செய்கிறோம். குட்டி குட்டியாக தோசை வந்து ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ லைட்டாக வந்து தோசை வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கையிலே எடுத்து திருப்பிடலாம். வந்து சூடாக இருக்கும். வந்து குட்டி குட்டி தோசை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கன்னா சூப்பராக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி குட்டியாக இருக்குல்ல, அழகாக இருக்கு. தோசை மினி தோசை வந்து இப்போ வந்து பொடி தோசை ஆக்கிடலாம். அதை பேன் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை வந்து பொடியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூட இதை வந்து தோசை வந்து குட்டி குட்டியாக சுட்டு வச்சுருக்காங்க. மினி தோசை அதையும் சேர்த்துக்கலாம். இட்லி பொடியை வந்து மலைச்சாரலாக தூவிக்கலாம். ஃபஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். பொடி தோசை ரெடி. வந்து தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்னா, புதினா ஒரு கைப்பிடி, கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன், தக்காளி கொஞ்சம் எடுத்துருக்கேன். தக்காளி ஒரு 6-7 தக்காளி வந்து சின்ன தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப வதக்க தேவையில்லை. கொஞ்சம் அந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. வந்து தக்காளி எல்லாம் சேர்த்துடலாம். தக்காளி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்து செய்கிறனால ஆனால் அதோடைய தக்காளி சட்னியோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து வைப்போம். ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்லுப்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா மசிஞ்சு வச்சுக்கணும் தக்காளி. அப்போ தான் வந்து தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பச்சை வாடை அடிக்கும். வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துடலாம். தக்காளி சட்னி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசையில் வந்து தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் தான் சேர்ப்புறோம். புளி வந்து எலுமிச்சை அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளினால 3 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து 1-2 வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரசத்துக்கு வந்து கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச வந்து அந்த பூண்டெல்லாம் அரைச்சி வச்சிருந்தா அதை சேர்த்துக்கலாம். புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். நுர கூட்டட்டும், அப்புறம் இறக்கிடலாம் ரசத்தை. வந்து ரசம் வந்து நல்லா நுர கூட்டிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து முட்டை கிரேவி தான் சேர்க்குறோம். இப்போ 4 முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வேகட்டும், கழுவிக்கலாம். இப்போ வந்து முட்டை தொக்குக்கு வந்து வெங்காயம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். அப்புறம் ஒரு துண்டு வந்து பட்டை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நெய்ஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நெய்ஸாக. முட்டை தொக்கு செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கு. கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். சரிப்பா சரி, வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வெங்காயம் வந்து அந்த பச்சை வடை போயிடுச்சு. அரைச்ச தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். அதே நல்லா வந்து தக்காளியை வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வடை போகட்டும். தக்காளி வந்து போட்டோம்னா அது வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன். எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்தோம்னா அந்த பச்சை வடையெல்லாம் போகட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். முட்டை வந்து வேக வச்சோம்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து முட்டையை சேர்த்துடலாம். எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. எல்லா முட்டையும் வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் வந்து லைட்டாக வந்து கொதிக்கட்டும். சின்ன டீஸ்பூன் இப்போ வந்து முட்டையை வந்து திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு இந்த முட்டை கிரேவி. முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து ஈரல் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஈரல் வந்து சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் லைட்டாக வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம்.
மூடி வச்சிடலாம். ஈரல் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். என்ன செய்ய போகிறோன்னா வந்து பஜ்ஜி தான் செய்ய போகிறோம், மிளகா பஜ்ஜி. அது வந்து சிக்கன் வச்சு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து இந்த கறியெல்லாம் வந்து எலும்பு இல்லாமல் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெங்காயம் வந்து சின்ன சின்ன வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் சாக்கரில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து சின்ன சின்ன வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டு சாக்கரில் போட்டு எடுத்துக்கலாம். சாக்கரில் வந்து இந்த மாதிரி நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் வந்து பொடி மாஸ் மாதிரி செய்ய போகிறோம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதை சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. மல்லித்தூள் வந்து அரை டீஸ்பூன். சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன். மிளகுத்தூள் வந்து அரை டீஸ்பூன். அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். நல்லா நெய்ஸாக அந்த மாதிரி அரைக்கணும். இந்த சிக்கனுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே கிண்டி மட்டும் விடணும். லைட்டாக முட்டை பொடிமா செய்வோம்ல அந்த மாதிரி தான் செய்யணும், தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. சிக்கனை வந்து லைட்டாக வந்து கரண்டில் வச்சு அந்த மாதிரி கொத்தி விடணும். அப்போ அது வந்து ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்கும், தனித்தனியாக இருக்கணும். முட்டை பொடி மாஸ் மாதிரி வரணும். சிக்கன் வந்து பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதுருது. இந்த மாதிரி உதுரணும் போட்டால். ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து பொடி மாஸ் வந்து நல்லா ஆறட்டும். இப்போ வந்து கடலை மாவு வந்து பஜ்ஜிக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம். வந்து கடலை மாவு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பவுலில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துலாம் தேவையான அளவு. கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு வந்து சோடா மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்து மாவு பிசையணும். பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பஜ்ஜிக்கு. மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கெட்டியாக தான் மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த மிளகா வந்து லைட்டாக வந்து இப்படி கீறி விட்டுக்கலாம். இப்படி கீறி விட்டுக்கலாம் லைட்டாக. உள்ளே இருக்க விதையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துடணும். உள்ளே இருக்க விதையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ எல்லாந்து எல்லா மிளகாவையும் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து உள்ளே இருக்க விதையெல்லாம் நல்லா எடுத்தாச்சு. வந்து பொடி மாஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இந்த மிளகாயில் வந்து சிக்கன் பொடி மாஸை வந்து இந்த மிளகாய்க்குள்ளே வச்சிடலாம். அப்படி எல்லாத்தையும் மிளகாய்க்குள்ளே வந்து சிக்கன் பொடி மாஸ் வந்து வச்சாச்சு. வந்து பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். பஜ்ஜியை போட்டு எடுத்துடலாம். நல்லா வந்து மாவு வந்து உள்ளே வரை நல்லா அமுக்கணும். திருப்பி போட்டுக்கலாம். வரணும் அப்போ எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா திக்காக போட்டுக்கோங்க. கடல மாவு
பஜ்ஜி வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். மிளகாய் சிக்கன் பஜ்ஜி ரெடி. அடுத்ததையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். மிளகா பஜ்ஜி வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா எடுத்துடலாம். வந்து மிளகா பஜ்ஜி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். வெறுமனையாக சாப்பிட்டு பார்க்கலாம். அது கூட வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து தொட்டு சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சன்னா மசாலாவும் பீட்ரூட் வந்து பூரி தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து சன்னா மசாலா வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். நான் வந்து ப்ரௌன் கலர் மூக்கடலை தான் எடுத்துருக்கேன். வேணா வந்து ஒயிட் கலர் இருக்குல்ல சுண்டல், அதையும் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து நல்லா ஹெல்த்தியானது. இதில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சிடலாம். வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சு எடுத்துடலாம். இது வந்து ஒரு 5 விசில் வந்தால் போதும். இன்றைக்கி வந்து சன்னா மசாலாவுக்கு வந்து தேவையானது வந்து தக்காளியும் வெங்காயம் வந்து தோலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தனித்தனியாக. சன்னா மசாலாவும் பூரி தான் சேர்ப்போம். அதுவும் பீட்ரூட் பூரி சேர்ப்போம். அது வந்து இதை தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். பீட்ரூட் பூரிக்கு வந்து பீட்ரூட் வந்து தோலெல்லாம் சீவிட்டேன். இப்போ துருவி எடுத்துக்கலாம். பீட்ரூட்லாம் வந்து நல்லா துருவி செஞ்சிடலாம். இப்போ வந்து நல்லா வந்து வேக வச்ச வந்து பயிர் வந்து வெந்துருச்சு. சன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 விசில் தான் வச்சேன். மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். வந்து வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நைஸாக இந்த அளவுக்கு தான் அரைச்சி எடுத்துக்கணும். வந்து வதங்கிடுச்சு வெங்காயம் போட்டது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை உடைக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கவே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த வாடையெல்லாம் போயிடுச்சு, தக்காளி வடை. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் போட்ட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து வேக வச்சு வந்து சன்னா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேக வச்ச வந்து சன்னா வந்து மிக்ஸி ஜாரில் கொண்டு 1-2 வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நொரம் வந்து சன்னா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து கிரேவி மாதிரி நல்லா வரும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரும். நல்லா கொதிக்கட்டும். பேஸ்ட் செஞ்சிடலாம். பீட்ரூட் பூரிக்கு ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. தேவைப்பட்டால் தான் தண்ணி ஊற்றணும். வந்து அந்த அரைச்சி வச்சு வந்து பீட்ரூட் விழுது வந்து கொஞ்சம் பத்தலை. அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு வந்து நல்லா கெட்டியாக வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்ல எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டு வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். வந்து சன்னா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து திக்காக வரணும்.
இது சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வந்து பூரி சூட ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மசாலாவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு போடும்போது காமிக்கலை, வீடியோவில் எடுக்கலை. வந்து பூரி வந்து மாவு வந்து ரெடி பண்ணிடலாம், பிசைஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் தடவைனா வந்து ஒட்டாது மாவு. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து மாவு சேர்த்துக்கலாம். பூரி ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்குல்ல, பீட்ரூட் பூரி கலராக இருக்குது, பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது. லேசாக வந்து இந்த மாதிரி அனுப்பிடுங்க, அப்போ தான் நல்லா பஃப்னு வரும். சூப்பராக ரெடி பண்ணி ஆயிடுச்சு பீட்ரூட் பூரி. வந்து சென்னா மசாலா வச்சிடலாம், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். பீட்ரூட் பூரிக்கும் சென்னா மசாலாவுக்கும் வந்து சாஃப்டாக இருக்குது. நல்லா பூரி செம்மையாக இருக்குது. நல்லா சூடாக செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த மாதிரி பீட்ரூட் பூரி வந்து செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை. குக்கரில் வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் தான் சேர்க்குறோம். இப்படி வந்தாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். வேக வச்சுக்கலாம் பருப்பை. சாம்பார் செஞ்சிடலாம். ஒரு சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து சௌ காய் தான் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். அது கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். 1.5 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிற அளவுக்கு. காய் நல்லா வேகட்டும். அப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து பருப்பை சேர்த்துடலாம் சாம்பாருக்கு. கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கலந்து விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு சாம்பார். சௌ காய் சாம்பார் ரெடி. வந்து சேப்பங்கிழங்கு வந்து வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து வேக வச்சுக்கலாம். சேப்பங்கிழங்கு தண்ணி ஊற்றி இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு தோலெல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணிக்கலாம். சேப்பங்கிழங்கு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். ஃப்ளவர் மாவு வந்து 1 டீஸ்பூன். நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே போட்டாச்சு கிழங்குல, அதனால் உப்பு இருக்கும். தேவைப்பட்டாங்கன்னா போட்டுக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். இது வறுவலுக்கு வந்து கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்.
சேப்பங்கிழங்கு வந்து சேர்த்துடலாம். வறுவலுக்கு எண்ணெய் காஞ்சிச்சு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். வறுப்பட்டுச்சு, இப்போ எடுத்துடலாம். வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு வந்து வறுத்து எடுத்து வாழை கருவாடு வந்து வறுவல். தண்ணி வந்து ஊற்றி வச்சு ஊற வச்சுக்கலாம். கருவாட்டில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும், வெளியே உப்பெல்லாம் வந்துடும். வாழை கருவாடு வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கழுவியாச்சு நல்லா சுத்தமாக. தூளும் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்படாது, தேவைப்பட்டால் நான் சேர்த்துக்கலாம். நான் உப்பு சேர்க்கலை, ஏன்னா கருவாட்டிலே வந்து உப்பு இருக்கும். ஒரு சிட்டிக்கை வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சதை நல்லா இருக்குது. வாழைக்கருவாட்டில் மீன் மாதிரி இருக்குது. தோசை சட்டி வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன் கருவாடு வறுக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவாடு போட்டு வறுத்தெடுத்துடலாம். திருப்பி போட்டுக்கலாம் கருவாடை. வந்து கருவாடு வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக வாழைக்கருவாடு வந்து வறுத்து எடுத்து இப்போ நான் வந்து கோதுமை பரோட்டா தான் செய்ய போகிறோம். இந்த ஒரு கப் எடுத்துக்கலாம் மாவு. இந்த ஒரு கப் எடுத்துருக்கேன் மாவு, கோதுமை மாவு. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கலாம். நான் நாட்டு முட்டை எடுத்துருக்கேன். வந்து 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். முட்டை போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம். சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. 1/2 மணி நேரோடு நல்லா ஊற வைக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. சாஃப்டாக மாவு வந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். லைட்டாக வந்து அந்த கட்டையில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். கையில் வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரவுண்டாக போட்டு நல்லா லேசாக நல்லா திரட்டி எடுத்துக்கணும். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்தளவுக்கு லேசாக வந்து தட்டி எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி சுற்றி வர நல்லா தடவி விட்டுக்கலாம். கத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து கீழே வந்து மிச்சமாக வந்து கீழே வச்சிடணும். இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மொத்தமாக போட்டு எல்லாமே எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு மாவு வந்து பிசைஞ்சு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக வருது. நல்லா லேசாக பிசைஞ்சு எடுக்கணும். எந்த அளவுக்கு நல்லா லேசாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு திரட்டி எடுத்துக்கணும். இந்தளவுக்கு திரட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சுற்றி வர நல்லா தடவி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் வர்ற அளவுக்கு ஒரு கத்தியை வச்சு இப்படி மாதிரி கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு அப்படியே எடுத்தாலே அழகாக வந்துடும். லேயராக இருக்குது பார்த்தீங்களா? பரோட்டாவும் நல்லா லேயராக வரும். மிச்சமாக வந்து கீழே வச்சிடலாம். மாவெல்லாம் வந்து எல்லாமே பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ வந்து பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக வந்து
கையை வச்சு இப்படி அமுக்குனாலே போதும். கத்தியை வச்சு இது பண்ண வேணாம். லைட்டாக இந்த அளவுக்கு அமுக்குனாலே வந்து அழகாக லேயராக வருது பார்த்தீங்களா. வந்து தோசை சட்டியை வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. லைட்டாக வந்து அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வந்து பரோட்டா போட்டு எடுத்துடலாம். சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும், அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். வந்து திருப்பி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து வேக வச்சாச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பரோட்டா நல்லா லேயராக இருக்குது பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குது. பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்து காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்ததையும் போட்டு எடுத்துடலாம் பரோட்டாவை. ரெண்டாவது பரோட்டாவும் போட்டு எடுத்தாச்சு. பரோட்டாவும் எடுத்தாச்சு போட்டு. இப்போ வந்து லைட்டாக வந்து இப்படி தட்டிக்கிடணும். ரொம்ப தட்டக்கூடாது, லைட்டாக தான் தட்டணும், இல்லைன்னா ரொம்ப உடஞ்சிரும். கோதுமை மாவில் அதனால் வந்து உடஞ்சிரும். அதனால் லைட்டாக தான் தட்டணும். சூப்பராக வந்துங்க ரெடி ஆகிடுச்சு பரோட்டா. பாருங்கள் பரோட்டா வந்து சூப்பராக லேயராக வந்திருக்கு பாருங்கள். இல்லை அப்படியே அழகாக லேயராக வந்திருக்கு பரோட்டா. கோதுமை பரோட்டா. சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் பரோட்டாவுக்கு.